வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம்னு தெரியல. விசியம் சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். சிபி வந்து கோவத்த வந்து காட்டுறாங்க. தமிழ் குடிச்ச பால வந்து வாங்கிட்டு டம்ளர வந்து வீசி எறியிறாங்க. இதே போல தான் ஆர்த்தி எடுக்கும்போதும், அந்த ஆர்த்தி தட்ட தமிழ வந்து பார்த்துக்கிட்டு தூக்கி வீசி எறியிறாங்க. சிபிய எப்படி வந்து சமாதானம் பண்ண போறோம்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, சிபி வந்து மாடிப்படியில நிக்கிறப்ப, எனக்கு இன்னைக்கு முதல் இரவு. அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிருங்க. இல்லாட்டி எனக்கு ரொம்பவே கோவம் அளவுக்கு அதிகமா வரும் அப்படின்னு சொன்னோனே, என்ன பண்ணணுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா, நீ இந்த வீட்ட விட்டெல்லாம் எங்கேயும் போகாதம்மா. நீ இந்த வீட்லயே இரு. கண்டவன்லாம் இங்க உட்காந்து அதிகாரம் பண்றப்ப, நீ தாம்மா இந்த வீட்டோட மருமக. உனக்கு கீழ தான் தமிழ். பார்த்துக்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து போயிட்டுருக்காங்க. அண்ணே, இனிமேட்டு என்னண்ணே பண்றது? வெண்பா மூஞ்சிய குடுத்து என்னால பார்த்து பேச முடியல. பாவமா இருக்குண்ணே. நம்ம வீட்டு பொண்ண கஷ்டப்படுத்திட்டாங்களே. என்ன பண்றது? இந்த வீட்ல தமிழும், ஜானுவும் எடுக்கிற முடிவுக்கு நம்ப கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் சிபி போற போக்க பார்த்தா தமிழே வீட்ட விட்டு போயிடுவா. அதுக்கேத்த மாரி தான் மாப்பிள்ளையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துக்கலாம். வெண்பா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. "வெண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. போதும், போதும். நீங்க நம்பிக்கை குடுத்த வகை வரைக்கும் போதுங்கிற" மாரி சொல்றப்ப, ரொம்ப சோகமா தன்னந்தனியா வந்து உட்கார்றாங்க. நம்ம தமிழ் பக்கத்துல முத்தம்மா வந்து உட்காந்துட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "சிபியோட கோவத்த என்னால பார்க்க முடியல. இப்படிப்பட்டவரா சிபிங்கிற மாரி ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் தன்னை ஏமாத்திட்டாங்க. கடைசி நேரத்துல ஜானு பேச்ச நம்பளால மீற முடியாம போயிடுச்சுன்னு" கோவமும், ஆத்திரமும் தான் சிபிய இந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு. சிபிய பக்குவப்பட்ட மனுஷனா மாத்தணும்னா, அது உன்ன தவிர வேற யாராலயும் முடியாது. நீ இந்த வீட்ல ஏகப்பட்ட சோதனையெல்லாம் பார்த்துட்ட. இது புது வகையான சோதனை. இதையும் நீ சமாளிச்சிரலாம். எதுக்கும் நீ கவலைப்படாத. உனக்கு ஆதரவா ஜானு இருக்கிறப்ப, நீ எதுக்கு கவலைப்படுற? அப்படின்னு சொல்றப்ப, ஜானுவால கூட சிபிய நேரடியா பார்க்க முடியல. அவங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்னு அவர் தப்பாலாம் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. சிபியால எந்த முடிவு எடுக்க முடியாம போச்சோ, அதே போல தான நானும் அப்படின்னு சொல்றப்ப, இந்த வீட்ல நீயும் பேத்தி தான். அது முதல்ல யாருக்கும் தெரியாம இருக்கணும். சரியா? நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? அதுக்கான பாதையில தான் நீ இப்ப பயணம் வந்து செஞ்சுகிட்டு இருக்க. இந்த பயணத்துல மேடு, பள்ளம், திடீர்னு பாதை கூட காணாம போகும். அதுபோல தான் இப்ப நீ நிக்கிற. பாதை இல்லன்னா, பாதைய உருவாக்கு. அதுதான் தமிழோட சிறப்பம்சம். பார்த்துக்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து தன்னந்தனியா வந்து போயிட்டுருக்காங்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் யாரு? எவ்வளோ பெரிய கோவக்காரன்னு நான் காட்டாம விடமாட்டேன்னு சிபி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சிபி டோட்டலா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுறாங்க அந்த இடத்துல. என் பொண்ண கூட கல்யாணம் ஆகியிருக்கு. அந்த வீட்ல இருக்கா. பார்க்க முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, முத்தம்மாக்கு வந்து சைகை மூலியமா என் பொண்ண வந்து வெளியில வந்து கூட்டிட்டு வரியா? அப்படின்னு சொன்னோனே, முத்தம்மா வெளியில வராங்க. வந்த உடனே, "தமிழ், உங்க அம்மா வாசல்ல நிக்கிறாங்க. நீ போய் என்ன ஏதுன்னு பேசுமான்னு" சொன்னோனே, வேக வேகமா ஓடி போறாங்க அந்த இடத்துல. "அம்மா பாத்தியாம்மா? நான் எதுவுமே வந்து பேசவே இல்ல. எனக்கும் சிபி சாருக்கும் கல்யாணம் ஆகும்னு கடைசி நொடி கூட எனக்கு தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். ஆனா சிபி சார் கோவத்த என்னால பார்த்துட்டு சமாளிக்க முடியும்னு தெரியலம்மா. அவரு டோட்டலா வந்து வேற மாரி இருக்காங்க" அப்படின்னு சொல்றப்ப, சிபி தம்பிக்கு புரியாம நடந்துக்கிறாப்புல. சிபி தம்பி ஆரம்பத்துல இசைவாணி கிட்ட எப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. உனக்கே நல்லா தெரியும். அந்த சிபி தான் உண்மை. இது தற்காலிகமா கோவப்படுறாப்புல. எல்லாத்தையும் நீ மாத்திருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லம்மா, இதுவரைக்கும் நான் அப்படியெல்லாம் வந்து மனசு விட்டு பேசினதே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னால நம்பிக்கையா இருக்கவே முடியல. அவர பார்க்க கூட முடியல. என்னென்னலாம் தெரியுமா நடந்துச்சுன்னு சோகமா ஜெயராணி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றாங்க. நம்ப இனிமேட்டு அடுத்தது என்னன்னு தான் பார்க்கணும். நீ கொஞ்சம் எதுக்கும் சமாளிக்கிறதுக்கு தயாராயிரு. அந்த வீட்ல மத்தவங்கலாம் உனக்கு ஆதரவா தானே இருக்காங்க. இல்லம்மா, யாருமே எனக்கு ஆதரவா இல்லம்மா. எல்லாரும் பேசாம அமைதியா தாம்மா இருக்காங்க. சிபி அப்படி கோவப்படுறப்ப ஒரு வார்த்தை கூட யாருமே வந்து பேசல. இன்க்ளூடிங் ஜெயா அம்மா கூட பேசாம மௌனமா தான் இருக்காங்க. இதையெல்லாம் நமக்கு தேவையாம்மா? நான் என்னம்மா பண்ண போறேன் இனிமேட்டு? அப்படின்னு சொல்றப்ப, விடுமா, பார்த்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜானுவ மீறி அம்மா உனக்கு ஆதரவா தானே இருக்காங்க. அவங்கள தவிர
வேற யாருமே அந்த வீட்ல எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. பார்த்துக்கலான்னு சொன்னோனே, அம்மா இன்னைக்கு வேற எனக்கு முதல் இரவு வச்சிருக்காங்கம்மா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலம்மா. அவரு கோவப்பட்டுட்டு இருக்காரு. நீ போய் நல்லபடியா உன் வாழ்க்கைய ஆரம்பி. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் போறாங்க. ஒரு பக்கம் நைட் ஆயிடுது. தமிழ ரெடி பண்ணலையா? அப்படின்னு சிபி கீழ கேட்குறாங்க. நான் ரெடி ஆயிடுறேன். தமிழையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, இன்னைக்கு அவள நான் உண்டில்லன்னு ஆக்குறேன். நான் யாரு? என் மனசுல என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் சொல்லப் போறேன். இனிமேட் அவ என்னைக்குமே தன்னந்தனியா தான் இருப்பா. ஜானு அத நீ பார்த்து பார்த்து நீயே இவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுத்துருக்கலாமோ? நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, வேற வழியே இல்லாம மீனாவ ரெடி பண்ண சொல்றாங்க. மீனா என்னால முடியாது. நான் வேணுமா? இல்ல இந்த வீட்ல தமிழ் வேணுமான்னு கேட்டதுக்கு நீங்க தானே சொன்னீங்க. அதனால நீங்களே பார்த்துக்கங்கன்னு சொன்னோனே, நம்ப ஜெயாராணியும் தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போனா தமிழ அம்மா தான் ரெடி பண்ணுவாங்க. இது மாரி குடுப்பனை யாருக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப, தமிழ அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிபி வாடி நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். மண்டபத்துல என் பக்கத்துலயா உட்கார்ற. இன்னைக்கு நான் இங்கேருந்து உன்னை அடிச்சு துரத்தி விட போறேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாம என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜெயாம்மா அப்படின்னு சொன்னேன். அங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ தான் சமாளிக்கணும். இனிமேட்டு நான் உனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாம் போதும். நீ தான் உன்னை காப்பாற்றிக்க என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு முடிவெடுக்கணும். நீ பிஸ்னஸில் ஏகப்பட்ட நல்ல முடிவெல்லாம் எடுத்து கோடி கணக்கில் சம்பாரிச்சிருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பார்த்துக்க தமிழ் ஆரம்பத்தில் வேலைக்கு சேர்றப்ப எப்படி இருந்தா, அதுக்கப்புறம் அந்த வேலையில் எவ்வளோ நுணுக்கமான விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ அடுத்த ஜானுங்கிற பட்டத்துக்கு நீ தான் சொந்தக்காரியா ஆகப்போற. அப்படி இருக்கும்போது இதுவும் உனக்கு ஒரு வகையான பயிற்சி தான். இதுலேயும் நீ சாதிச்சு காட்டுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஜெகதாம்பாலும் முத்தம்மாவும் சூப்பராக பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் தானே அங்கே தனியாக போகணும். ஆல்ரெடி எல்லாரும் இருக்கும்போதே அவர் அந்த பேச்சு பேசுவாங்க. இப்போ தன்னந்தனியாக நான் எப்படி அங்கே போக முடியும்? அவர் கோவப்படுவார்ல. பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னேன். வேக வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துல பாலை எடுத்துகிட்டு வைக்கிறாங்க. எனக்கு கோவமாகவும் வருது உன்னை பார்க்க பார்க்க. என்னடி சொன்ன? உன் காதலை நான் ஏற்றுக்காம நடித்து உன்னை ஏமாத்துனதுனால திட்டம் போட்டு என்ன ஏமாற்றி கவுத்துட்டல்ல. இனிமேட்டு ஜானுவே ஒரு அதிரடியான முடிவெடுப்பாங்க. அதுக்கு என்னடி நீ பண்ண போகிற? தினம் தினம் நீ படுற கஷ்டத்தை அவங்க பார்க்க போகிறாங்க. தப்பு பண்ணிட்டோன்னு ஜானு இங்கேருந்து உன்னை என்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு முடிவெடுக்க போகிறாங்க. இனிமேட்டு நீ வாசலில் தான் இருக்கணும். மரியாதையாக சொல்கிறேன். என் ரூம்குள்ளே வரலான்னு நீ கனவுல கூட நினைக்காதன்னு சொல்லிட்டு மரியாதையாக வெளியில் போடி. அதுக்காக தான் உன்னை இவ்வளோ அலங்கரிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரூமுக்கு வெளியே தள்ளிட்டு தாப்பா போடுறாங்க நம்ம சிபி. இதை பார்த்த உடனே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இனிமேட்டு என்ன செய்ய போகிறோன்னு தெரிலன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க.